இன்னைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு நீட் தேர்வு வேண்டாம் என்று மீண்டும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக நீட் தேர்வை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தீர்மானத்தை போட்டு முன்மொழிந்து அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி மறுபடியும் குடியரசுத் தலைவரிலிருந்து திருப்பி வரப்பட்டது. அதன் பிறகு அன்றைக்கு மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே.பி. நட்டா அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கலந்து பேசி கிராமத்தில் படிக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு அதில் உதவி வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில் 7.5%, அதாவது கிராமப்புறத்தில் படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் 7.5% அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அதனுடைய அடிப்படையில் நிறைய ஏழை மாணவர்கள் படிக்கிறாங்க. இன்னைக்கு நீட் தேர்வு வேண்டாம் வேண்டாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, தனியார் மருத்துவக் கல்லூரியில் வந்து பாத்தீங்கன்னா முன்னாலெல்லாம் 1 கோடி ரூபாய் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா 1 கோடி ரூபாய், இல்ல பிஜி படிக்கணும்னா அது 3 கோடி ரூபாய், அதே ரேடியாலஜி படிக்கணும்னா கூட ரூபாய் கொடுக்கணும். 2.5 கோடி 3 கோடி ரூபாய் கொடுத்தா தான் பிஜி படிக்க முடியும். ஆனா இந்த நிலையெல்லாம் மாத்தி நமது மத்திய அரசாங்கம் வந்த உடனே மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் இன்னைக்கு ஏழை எளிய மாணவர்கள் ஈஸியாக படிச்சு பரீட்சை எழுதிட்டு நேர போய் அட்மிஷன் ஆகிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமையை மாற்றி ஏழை எளிய மாணவர்கள் தமிழக மாணவர்கள் படிப்பதற்கு வசதியா நீட் தேர்வு இருக்குது. ஆனா ஏற்கனவே இவர்கள் முதலமைச்சராக வந்தபோது ஒரு தீர்மானம் போட்டார்கள், அதுவும் திருப்பி அனுப்பப்பட்டது. இப்பொழுது 2வது முறை தீர்மானம் போடுவதுன்னு சொன்னால் நடக்காத விஷயத்தை, நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஒரு ஒன்னு சொல்லுவாங்கல்ல, உண்மை வந்து மெதுவா போய் சேரும், பொய் சொன்னோம்னா அது ரொம்ப வேகத்தில் போய் சேரும். அதனால பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அது உண்மையாக்கலாம் பார்க்கலாம் நினைக்கிறாங்க, அரசியல் பண்றாங்க. அதனால இதையெல்லாம் நாங்கள் ஏற்க இயலாது. நீட் தேர்வு வேணும், ஏழை எளிய மாணவர்கள் படிக்கணும், பணம் இல்லாமல் ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் படிக்கணுங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் இருக்கிறது. ஆகவே முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை ஏற்க இயலாதுன்னு சொல்லி, ஆமா, இப்போது சில முறைகேடுகள் நடந்திருக்கிறது. அந்த முறைகேடுகளை மத்திய அமைச்சர், நமது மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் இந்த நீட் தேர்வு மீண்டும் வேண்டாம் என்று தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். வேண்டும் சொல்லி அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு சொல்லியிருக்கிறோம். அடுத்தபடியா அவங்க திரு இங்க வாங்க. அடுத்த விஷயம் இதுக்காக சொல்லிட்டு மருத்துவத்துறையில முறைகேடு நடக்குது, அந்த சேர்க்கையில நீட் தேர்வு கொண்டது. இப்ப நீட் தேர்வுல முறைகேடு இருக்கும்போது அது மாணவர்களை வந்து குழப்பாதான். அதாவது என்னன்னா, நீ கேட்க நல்ல கேள்வி இது. அதாவது இந்த நீட் தேர்வு ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, இதுவரையில் எந்த விதமான குளறுபடியும் கிடையாது. இப்போ ஒரு இடத்துல ஒரு மாநிலத்தில் ஒரு தேர்தல் ஒரு தேர்வு முறைகேடு நடந்ததாக சொன்னதுனால உடனடியாக அமைச்சர் வந்து தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் சொல்லிட்டாங்க. இதே மாதிரி நியாயப்படுத்த விரும்பல, ஆனா இதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ தேர்வு நடந்து, +2 தேர்வு நடந்திருக்கு. ஒரு சில இடங்கள்ல வினாத்தாள்கள்லாம் வந்து என்னன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்காக அந்த +2 தேர்வே ரத்து பண்ணிட்டாங்களா? இல்ல. அது மாதிரிதான் ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்தா மத்திய அமைச்சர் வந்து அது நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தமிழகத்தில் நீட் தேர்வு நடக்கும்போது கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கிறாங்க, மாணவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ரொம்ப எந்த அளவுக்கு நடத்துறாங்கன்னு தெரியும். ஆனா வட மாநிலங்கள் அந்த அளவுக்கு சோதனைகளோ இல்ல கட்டுப்பாடோ இல்லையே. நீங்க சொல்றது தவறு. எல்லா மாநிலங்களிலும் நீட் எக்ஸாமினேஷன் பொறுத்த மட்டும் மத்திய அரசாங்கம் அது நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, மிக கடுமையான முறையில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. தொடர்ந்து மற்ற கட்சிகள் முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, மத்திய அரசு இந்த தேர்வை நடத்துறதுக்கு தகுதி இல்லாம இருக்கா, ஏன் ஒரு தனியார் நிறுவனத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்றது தொடர்ந்து முன்வைக்கிறது. அது அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். அது தனியார் இல்ல, அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இப்படி இங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் டாமின் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அதெல்லாம் இருக்கிற மாதிரி அது ஒரு ஏஜென்சி நிறுவனம், அவ்வளவுதான். இண்டிபெண்டன்ட் அமைப்பா ஏன் சார் செயல்பட்டு இல்ல அவங்களுக்கு இல்ல, அதாவது ஒரு தேர்வுங்கிற முறையில் அவங்க சில கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பாங்க, கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அதனால இண்டிபெண்டன்ட் சொல்ல முடியாது. ஆமா, மினிஸ்ட்ரி அந்த கீழே தான்.